மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருக்கிறது எய்ம்ஸ் நிர்வாக குழு. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாஸ்கர், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. 221 ஏக்கர்ல மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் கட்டுமான பணிகள் தொடங்கப்படவில்லை. இதன் காரணமாக வலியுறுத்தல் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில மதுரை தோப்பூர் அருகே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணிக்காக சுற்றுச்சூழல் அனுமதி கோரி எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் தற்போது விண்ணப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் மருத்துவமனை எப்படி அமைய உள்ளது, உள்நோயாளிகள், வெளிநோயாளிகள், அவசர சிகிச்சை பிரிவு, மருத்துவக் கல்லூரி, நர்சிங் கல்லூரி மற்றும் மாணவர்களுக்கான விடுதி மற்றும் பணியாளருக்கான குடியிருப்பு ஆகியவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு இந்த சுற்றுச்சூழல் அனுமதியை கோரியிருக்கிறது. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து அதற்கான அனுமதியை கொடுக்கும். அந்த வகையில கட்டுமான பணிகள் என்பது விரைவில் தொடங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.